வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Vidyascooking. இன்னைக்கு உங்களுக்கு நான் கோவக்காய் கேஷ்யூநட் பொரியல் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது கர்நாடகாவில் ரொம்பவே ஃபேமஸ். இந்த முந்திரி பருப்பு சேர்த்து இந்த கோவக்காய் ஸ்டர் ஃப்ரை பண்ணி அவங்க சர்வ் பண்ணுறது, பொரியல் மாதிரி சர்வ் பண்ணுறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே கல்யாண வீட்டுங்கள்லாம் இந்த கண்டிப்பாக இந்த பொரியல் இருக்கும். இது கல்யாணம் எதுனா ஒரு கன்னடிகா ஸ்டைல் மேரேஜ் இருந்தாக்கா கண்டிப்பாக இந்த பொரியல் இருக்கும். அது இந்த பொரியல் வைக்கலன்னா அவங்க கல்யாணமே இல்லை அந்த மாதிரி. ஸோ ரொம்பவே ஒரு சிரேஷ்டமான ஒரு காயின்னு சொல்லலாம். நிறைய பேர் சில பண்டிகைகளுக்கெல்லாம் கூட இந்த காயை தயார் பண்ணி படைப்பாங்க சாமிக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா நல்லா அந்த கோவக்காவை கழுவிட்டு அரை பீஸாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா கால் பீஸாக கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கட் பண்ணோம்னா நம்ம குக்கிங் பண்ணுறப்போ ஈஸியாக வெந்து போயிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம குக் பண்ணிடலாம் இந்த காயை. இந்த காய் எஸ்பெஷலி இந்த கோடை காலத்தில் நிறைய கிடைக்கும், சம்மர் சீசனில் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாம் காய்ங்க நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சீசனில் இந்த வேர்க்குருவெல்லாம் நிறைய வராது. ஸோ நிறைய வாட்டரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்துக்கிறப்போ இந்த கோடை காலத்துக்கு ரொம்ப நல்லா. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கோவக்காய் ஏற்கனவே நம்ம நறுக்கி வச்சுருக்கோம். பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, மசாலாவுக்கு இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகம், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன், பெருங்காயத்தூள் யூஸ் பண்ண போகிறேன், சீரகம், கொஞ்சமாக உளுந்து, கடுகு தாளிக்கிறதுக்கு, தேங்காய் தேவைப்படும், முந்திரி பருப்பு. இப்போ எவ்வளோ காய் சேர்க்குறோமோ அதில் 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு நம்மளுக்கு தேவைப்படும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ தயார் பண்ண வேண்டியது தான். மிதமான தீயில் ஒரு கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். இந்த தேங்காய் எண்ணெய் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இது எனக்கு ஒரு ரிவ்யூ பாக்ஸில் ஒரு பிஆர் அனுப்பிச்சிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த தேங்காய் எண்ணெய் நல்ல வாசனையாக ரொம்ப நல்லா இருக்குது. ஃபலடா பியூர் அண்ட் ஷுர் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த எங்கே இந்த ப்ராடக்ட் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு அமேசானில் பார்த்து உங்களுக்கு நான் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ தாளிக்கிறதுக்காக நான் சீரகம், கடுகு, உளுந்து சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு அடங்கணும். அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். நம்ம பொரியலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே கர்நாடகாவில் சில பேர் நிறைய இடத்துல சில பேர் வெங்காயம் சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. இந்த ரெசிபியில் வெங்காயம் நார்மலாக ஆட் பண்ணுறதில்ல. தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை விட்டுடலாம். இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா பொரிஞ்சு அடங்கணும். அதில் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோட பிளாகில் இருக்கும். பிளாக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணுங்க. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இந்த வெங்காயம் ஃப்ரை ஆகிற நேரத்துக்கு நம்ம மசாலா பேஸ்ட்டு தயார் பண்ணிக்கலாம். தேங்காய் மிக்சியில் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மிக்சியில் ஃபஸ்ட்டு இந்த தேங்காவை சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்க போகிறேன். திருவு முடிஞ்சால் நீங்கள் திருவி எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. ஸோ நம்மளுக்கு தேங்காய் பூ தேவைப்படும் பேசிக்காக. அதுக்கு தான் நான் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அதே மிக்சியில் சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் அரைச்சிக்கினேன். இது ரெடி ஆகிடுச்சு மசாலா. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கினேன். இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன். அந்த பச்சை வடை போகணும் இல்லையா, கொஞ்சம் அது ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த பொரியல் நீங்கள் சப்பாத்தியோட ரொம்ப நல்லாயிருக்கும், ரைஸ் ஐட்டம்ஸோட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோவக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். நார்மலாக இந்த வெஜிடேரியன் விருந்து வைக்கிறவங்க
இந்த மாதிரி டிஷ்ஷஸ் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு நல்ல கிராண்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ வெஜிடேரியன்ஸுக்கு வந்து நம்ம நிறைய ஐட்டம்ஸ் பண்ணணும், நிறைய தயார் பண்ணணும். பொரியல் அண்டு வரலெல்லாம் நிறைய தயார் பண்ணணும் வெஜிடபிள்ஸில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐட்டம் நீங்கள் தயார் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இது ஒரு ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், இந்த காய் வெந்துடும். மூடி போட்டு காயை வந்து வேக வச்சிட போகிறேன். காய் நல்லா வெந்துருச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி இருக்குது, கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வற்ற விட்டிங்கன்னா அந்த தண்ணி வற்றிடும். நீங்கள் இதை இப்படியே கூட சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். தேங்காய் பூ சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் டயபெட்டிக் பீப்புள் தேங்காய் பூவெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து அப்படியே விட்டுடலாம், இப்படியே சாப்பிட்லாம் காய். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் தேங்காய் பூ தயார் பண்ணி வச்சுருக்கிறத நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டேங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இந்த காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கோவக்காய் முந்திரி பருப்பு பொரியல் தயார். அருமையாக ரொம்ப டேஸ்டியாக நல்லா வந்தது. For regular updates on Instagram, Facebook and Twitter, visit பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். All the links to my social media and blog வந்து description box below this video இருக்கும். The same recipe is also posted in YouTube English ஓட link description box below this video இருக்கும். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு thumbs up கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, this is Vidyalakshmi. Thank you so much for watching. Bye bye.